வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பென்னி கேப், மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ், மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் பார்க்க போகிறது சகுமா இண்டஸ்ட்ரீஸ். சகுமா பார்த்திங்கன்னா அக்ரோ கமாடிட்டிஸ், அதாவது சுகர், ஆயில்ஸ், அப்புறம் பெட்ரோகெமிக்கல்ஸ், அப்புறம் கிரெயின்ஸ், அதெல்லாம் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் சப்ளை பண்ணுறாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும்னா நான் டிஸ்க்ளைமரில் கொடுத்துருப்பேன். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. இதில் பரிந்துரைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் சுய விருப்பத்தின் பேரிலும் உங்கள் பங்கு ஆலோசகர்களிடம் பரிந்துரை பெற்று நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இது ஏன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிக்குங்கிறதுக்கான ரீசனை பார்க்கலாம். சகுமா இண்டஸ்ட்ரீஸ் இப்போது டெய்லியில் அபவ் ஆல் மூவிங் ஆவரேஜஸ், இம்பார்ட்டன்ட் மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்துலேயும் மேலே இருக்குது. டெய்லிலையும் இருக்குது, வீக்லியில் இருக்குது, மந்த்லிலையும் பிரேக் அவுட் ஆகி கேண்டில்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆர்எஸ்ஐலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லிலேயே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைனுக்கு மேலே வந்துருச்சு. இட் இஸ் ஹோல்டிங், அந்த லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆகுது. நீங்கள் எப்போது இந்த கேண்டில்ஸ்க்கெல்லாம் கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போது எக்ஸிட் பண்ணலாம். அது வரைக்குமே நீங்கள் இதை பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். அது ஒரு 20க்கு கீழே 1 வீக் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணலாம். அங்கே போனால் வாங்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸிட் பண்ணுறதோட. அதுக்கு மீறி ஒரு டைம் ஃப்ரேமுக்கு மேலே இருந்தால் தான் எக்ஸிட் பண்ணும். மந்த்லியில் பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி சூப்பர் ஐக்கினஷிலேயே மந்த்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா செம புல்லிஷாக இருக்கும் இது. அடுத்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மந்த்லியில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் 100% புல்லிஷில் இருக்குங்க. புல் வால்யூமும் ரைசிங் ஆகிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க, எல்லாமே 100% மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே. ஓகே, பொறுமையாக அக்குமுலேட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ரெண்டுத்துக்குமே பண்ணலாம். நீங்கள் மல்டி பேக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஒரு சில வருஷம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு மல்டி பேக்கராக அமையும். ஓகே, டார்கெட் கேட்குறவங்களுக்கு அதுதான் டாப்பிக்கே சேனலில் மல்டி பேக்கர் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் டார்கெட்லாம் சொல்கிறதுல டார்கெட் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் அந்த வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் பாருங்கள். எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்மெண்ட் இருக்குது. இப்போ கரெக்ஷன் வந்திருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கலாம் சொல்கிறேன். 21,300க்கு கீழே எப்போ நிஃப்டி போகுதோ அப்போ தான் மார்க்கெட் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மல்டி கேப், பென்னி கேப்லாம் கொஞ்சம் செம்மையாக அடி வாங்கும். இப்போயே கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி தான் ஒரு மார்க்கெட் ஒரு 5% 10% கரெக்ஷன்லேயே ஃபஸ்ட்டே இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட் ஏறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஏதாவது ஸ்டாக்லாம் நல்லா டிப் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி வாங்குறதா இருந்தால் வாங்க. நான் சொல்லியிருக்கிறது அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும் அந்த ஸ்டாக்கில். அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும் எங்கெங்கெல்லாம் சூப்பர் லெவலுங்கிறது. நீங்கள் தனியாக கூட அனாலிசிஸ் பண்ண வேணாம், இதுலேயே உங்களுக்கு வந்துடும். உல்ஃபில் ஏதாச்சும் இருக்கா பேட்டர்ன்? நோ பேட்டர்ன்ஸ். ஒரு பேட்டர்ன் இருக்குது வீக்லியில். எஸ், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 20ல். அதான் 20க்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். அடுத்து இன்னும் வேறு மெத்தடில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே கமெண்ட்ஸில். அதில் வாட்ஸ்அப் இன்வைட் உங்களுக்கு ட்ரேடிங்கில் இல்லை செகண்டரி இன்கம் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணி தரோம். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன கேபிட்டல் அது மாதிரியும் பண்ணலாம். சீரியஸாக இறங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட கோர்ஸ் மாதிரி எடுத்தும் பண்ணலாம். ஓகே, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி. பட் கொஞ்சம் நாலேஜாக இருந்தால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜாக இருந்தால் நல்லது. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லன்னு சொல்லி கொடுக்குறதுனா ரொம்ப கஷ்டம். யாரும் அந்த மாதிரி கீழேருந்து ரொம்ப சொல்லி கொடுக்குறது டைம் எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரிய ஃபீல்டு. தொழிலாக பண்ணணுன்னு நினச்சா அப்படி பார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சைடு இன்கம், செகண்டரி இன்கம் அது மாதிரிக்கெல்லாம் ஓகே. அதுக்கெல்லாம் ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பணம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் குரூப்பில் சேர்ந்துருங்க. அதுலேயே உங்களுக்கு நான் ஏகப்பட்ட இது சொல்கிறேன். அதில் சேர்ந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல ரூட் காமிக்கிறேன். நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குவார்ட்டர்லியில் இந்த ப்ரீவியஸ் டாப் இருக்குது, அந்த ப்ரீவியஸ் டாப் ஆண்ட தான் இது இப்போ ரெசிஸ்ட் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வருஷம் உடச்சிடும், அது டபுள் டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆவரேஜஸ்க்கு மேலெல்லாம் ட்ரேட் ஆகக்குள்ள நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டாப் லாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 24க்கு கீழே 2 நாள் இருந்தால் கூட நீங்கள் 2 நாள் க்ளோஸ் 24க்கு கீழே வச்சா கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். பட் தேவையே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து 18 வரைக்குமே உங்களுக்கு சரியான டைனாமிக் சப்போர்ட்ஸ் இருக்குது. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அக்குமுலேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.